ஹே காய்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்டு சாரல். ஸோ இன்னொரு vlogக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இது எப்படின்னா, இந்த vlogல நான் மார்னிங் எந்திரிச்சிலேருந்து ஒரு ஹோம் மேக்கராக நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு vlog தான் இது. ஸோ vlog ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு எந்திரிச்சதும் இந்த ப்ளைவுட் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா வீடியோவுக்கு மார்னிங் எடுப்பேன். ஸோ அதுக்கும் சேர்த்து வேணுமே சொல்லிட்டு இந்த ப்ளைவுட் எடுத்து வச்சுருவேன். ரெண்டாவது அந்த ஸ்டிக்கர் கீழே வந்து நான் அந்த இடத்துல நிறைய நான் யூஸ் பண்ணுறதுனால ஸ்க்ராச்சஸ்ஸு, அப்புறம் அதோட கலர் வந்து கொஞ்சம் டல்லாக ஆயிடுச்சு ரொம்ப அந்த இடத்த யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இன்டீரியர் ஒர்க் பண்ணுறவர் எனக்கு அது கொடுத்தாரு. ஸோ அதில் தான் இப்போ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வச்சுட்டு வாட்டர் எல்லாம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு சாப்பாடு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சாப்பாடுக்கு தேவையான அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். சைட்லேயே இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா தான். பாப்பாவுக்கு என்னென்னா பன்னீர் பட்டர் மசாலானா லஞ்சுக்கும் அவள் அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாள். ஸோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். சைட்லேயே என்ன பண்ணேன்னா பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். சரி இப்போது அதுக்கு பேஸ் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். எடுத்து ஆற வச்சு அரைக்கிற சைட்லேயே மற்ற வேலையெல்லாம் பார்த்தலாம் சொல்லி ஃபஸ்ட்டு இந்த ப்ரிப்ரேஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சைடில் அதை ஆற வைக்கிற சைட்லேயே சாப்பாடுக்கு தேவையான அவளையும் வச்சாச்சு. இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையானது எல்லாத்தையும் போட்டு அதையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது செஞ்சிடலான்னு சொல்லி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இது தான். பாப்பாவுக்கு லஞ்சுமே இது தான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாப்பாவுக்கு வந்து ராகி சேமியா, என்னோடய பாப்பாவோட கோ டு கம்ஃபர்ட் ஃபுட். இந்த ராகி சேமியாவை ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுத்தா கூட அவள் சந்தோஷமாக சாப்பிடுவாள். அந்த மாதிரி அவளோட ஃபேவரேட்டான ஒரு ஃபுட்டு. ஒவ்வொரு நேரம் என்ன பண்ணுவேன்னா, மேக்ஸிமம் டைம் இருந்து வீட்டில் திருவண்ண தேங்காய் இருந்ததுன்னா தேங்காய் பால் தான் மேக்ஸிமம் அதில் கொடுப்பேன். இல்லைன்னா சாதா பால் கூட நான் ஆட் பண்ணி கொடுப்பேன். ஸோ இப்போ என்னெல்லாம் ரெடியாக இருக்குது பார்க்கலாமா? ஃபஸ்ட் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சு ரெடியாக இருக்குது. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்டீம் பண்ணி இதோ முடிச்சுட்டேன். எடுத்து ஆற வச்சு தான் கொடுக்கணும். சைட்லேயே சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு, வடிக்க வேண்டியதான். ஸோ மேக்ஸிமம் அவளுக்கு உண்டான ஒர்க் எல்லாமே முடிஞ்சு பாப்பாவும் ரெடி ஆகிட்டு வந்தாள். ஸோ அவளுக்கு நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பால் ஊற்றி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ இன்றைக்கி அவளுக்கு ஸ்நாக்ஸுக்கு என்னென்னா எள்ளு உருண்டை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக முறுக்கு. ஸோ இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் முடியல. ஸோ இருக்கிற வச்சு இன்றைக்கி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டேன். லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக கேரட், அதுக்கப்புறமா பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறமா சப்பாத்தி. ஸோ இதுதான் பாப்பாவுக்கு லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ். இன்றைக்கி அவளுக்கு பேக் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளெல்லாம் ரெடி பண்ணி சென்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் போய் காக்கா குருவியில் வருது. ஸோ அதுக்கு சாப்பாடு வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு மேலே போயிட்டேன். போயிட்டு வந்ததுக்கப்புறமா வாசல் கழுவி கோலம் போடுற வேலை, அடுத்த வேலை வெளியே இருக்கிற வேலை, அது ஒன்று முடித்தா தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ வாசல் தொளிச்சு கோலம் போடாச்சுன்னா என்ன ரொம்ப டிலே பண்ண முடியாது இல்லை. ஸோ இதுவே ஆல்ரெடி டிலே தான். 7:40 அந்த டைமுக்கு தான் நான் வெளியே வாசல் கழுவ வந்தேன். சரி கையோடு இந்த வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு மேலே காக்காய்க்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு வந்து கோலம் போட்டேன். சிக்கு கோலம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ரொம்ப பொறுமையாக கற்றுக்கணுங்கிறதுக்காக மேக்ஸிமம் நான் அதை ட்ரை கூட பண்ண மாட்டேன். பட் எனக்கு அது போடுறது பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபினிஷிங் எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப எனக்கு சாதா கோலம் விட சிக்கு கோலம் தான் பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அதை ஒவ்வொன்றா கற்றுக்கணும்னு சொல்லி புதுசாக ஒரு கோலமாக இன்றைக்கி அதை போட்டு காலையில் எழுந்துச்சி போட்டு கற்றுக்கிட்டு இன்றைக்கி அது போட்ட கோலம் தான் இது. ஸோ வெளி வேலை கோலம் போட்டு அந்த வேலையும் முடிச்சாச்சு. இனி அடுத்தது வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு ஹஸ்பண்டுக்கு லஞ்சு கொஞ்சம் பரட்டின சாதம் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு திருப்பி மேலே போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வந்தேன். ஸோ அப்போ தான் மைண்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு வந்தேன். இங்கே பாருங்களேன், 2 மைனாவும் எப்படி விளையாடுது பாருங்களேன். ஒரு சின்ன அழகான ஒரு சின்ன ஹாப்பினஸ் இது பார்க்கும்போது. எவ்வளோ ஒற்றுமையாக ஒன்றா இருக்காங்க. சரி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டு கீழே வந்து பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்தாச்சு. கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். இனி ஃபுல் க்ளீனிங் ஒர்க்கு தான். அது பண்ணணும். அது இல்லைன்னா ரொம்ப அப்படியே சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டேன்னா அவ்வளோதான். ஸோ கையோட கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணிடலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலர் போடுறதுனால எனக்கு கொஞ்சம் சன்லைட் வராதனால தான் நான் ஒயிட் கலர் போட்டேன். பார்க்கவும் கொஞ்சம் அழகாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும். இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ அது கையோட இன்றைக்கி அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். பார்க்கறதுக்கு நம்ம பெருசாக எதுவுமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் அது க்ளீன் பண்ணும்போது தான் தெரியும் அவ்வளோ அழுக்கு இருக்கும். நிறைய இது சமையல் குக்கிங் வேறு பண்ணுறதுனால ஏதாவது எப்படினாலும் எங்கேயாவது தெரிச்சிரும். இல்லைன்னா ஏதாவது ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அது க்ளீன் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம்.
கையோட வந்து டிவி யூனிட் என்னெல்லாம் துடைக்கிற வேலை இருக்கோ, துடைக்கும்போ மொத்தமா துடைக்கிறதால மொத்தமா பண்ணிருவேன். இல்லைன்னா ஒவ்வொன்னுக்கும் எனக்கு தனித்தனியா பண்ணிட்டு இருந்தேன்னா, ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். ஸோ ஒரு நாள் அதுக்குன்னு தனியா மாத்தி வச்சு என்னெல்லாம் துடைக்கணுமோ எல்லாத்தையும் தொடச்சு எடுத்து கிளீன் பண்ணி எடுத்துருவேன். ஸோ டிவி யூனிட் அதே மாரி கிளீன் பண்ணிட்டேன். கிச்சன் கேபினெட் கிளீன் பண்ணி, சைட்ல கம்ப்யூட்டர் டேபிள் எல்லாமே நல்லா தொடச்சு எடுத்துட்டு, வீடெல்லாம் நல்லா பெருக்கி கூட்டி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா சரி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மேலே போகலான்னு நினைக்கும்போது வாஷிங் போடலை. சரின்னு சொல்லி வாஷிங்கும் ஆன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்தா பெட் எதுவுமே எடுத்து வைக்கல. சரி ரிலாக்ஸாக உட்கார டைம் எல்லாம் இல்லை. கொஞ்ச நேரம் பால்கனியில் உட்காரலாம்னு நினச்சேன். பட் டைம் இல்லை. சரி ஃபஸ்ட்டு பெட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பெட்டோட இந்த கில்ட்டெல்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எங்களோட எடுத்து வச்சேன். நான் வீடியோவில் இருக்கிற சின்ன சின்ன இதெல்லாம் நான் ஆன்லைனில் வாங்கினதான். ஸோ அதோட கீழே நான் டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க, உங்களுக்கு எதாவது பிடிச்சதுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பேரோடையும் குவில்ட்டெல்லாம் நல்லா எடுத்து வச்சு ரூமையும் க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கலாமா என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிக்கும் போது சரி ஒரு 2 நிமிஷம் பால்கனிக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி போய் ரொம்ப நேரம் பக்கத்து வீட்டில் ஒரு மாமி இருப்பாங்க. ஸோ அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு கீழே வந்து சரி பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு எதுவுமே இல்லை, கையோடு இந்த வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகி வச்சு ஒரு குக்கீஸ் ட்ரை பண்ணேன். சூப்பராக எம்மியாக வந்தது. ரெசிபி வேணும்னா எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் திருப்பி மொட்டை மாடிக்கு போய் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்தது. சரின்னு சொல்லி மொட்டை மாடிக்கு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்து நல்லா ரிஃப்ரெஷ் ஆகி நல்லா குளித்து ரெடி ஆயாச்சு. ஒவ்வொரு டைம் என்னன்னா ரொம்ப டல்லாக இருக்கும் இந்த பீரியட்ஸ் டைம். இல்லை ஒவ்வொரு நேரம் உடம்புக்கு முடியலன்னா ரொம்ப ஃபேஸே ரொம்ப டல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் எனக்கே கொஞ்சம் டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுக்குவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செய்வேன். சரி குளிச்சு வந்து கொஞ்சம் ரொம்பவே டல்லாக இருந்தது. இந்த பிளாக் ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட்டான ட்ரெஸ்ஸில் ஒன் ஆஃப் த ட்ரெஸ் இது. ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப மூட் ஆஃபாக இருக்குது, என்னையே நான் கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக பார்க்கணுன்னா இந்த பிளாக் போடுவேன். ஸோ அது போட்டுட்டு ஸோ இது சீக்கிரமாக ஒரு ஸ்கின் கேர் பண்ணிடலாம், எனக்கு கையோட எதுவும் எதுவும் ஸ்கிப் பண்ணக்கூடாது, இல்லைன்னா அது முடிச்சிட்டேன்னா அப்புறம் ஸ்கிப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஸ்கின் கேர் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டேன். ரீசெண்டாக இந்த ஹேரில் இந்த ஒயிட் ஹேர் பார்க்கும்போது தான் நமக்கும் வயசாகுது அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணமெல்லாம் வருது. வயசாகிட்டே போயிடுது. நிறைய ஒயிட் ஹேர்ஸ் வந்துருச்சு முன்னாடி. அதுவும் எனக்கு குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் முன்னாடி நிறைய இருக்கும். இதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியல. எனக்கு என்னன்னா முன்னாடி இல்லை ஃப்ரண்ட்ல இல்லை நம்ம ஹேர் நல்லா எடுத்து சீவும்போது இல்லைன்னா நான் பெருசாக விட்டுருவேன். ஆனால் முன்னாடி நிறைய இருக்குது. ஆர்கானிக்காக ஏதாவது நல்லதாக பண்ணணும், இல்லை வெளியே போய் கலர் பண்ணலாமா, ரொம்ப வருஷமாக யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் ஒரு இது வச்சுட்டே தான் நான் அது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லாம் முடிஞ்சு இப்போ ஸ்கின் கேர் சன்ஸ்க்ரீன் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியில் லிபாமும் போட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகி நல்லா மெதுவாக எனக்குன்னு பொறுமையாக டைம் எடுத்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். இதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற யாராவது ரீசெண்டாக ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்னன்னா இந்த ஃபேஸில் இந்த என் கண்ணுக்கிட்ட இருக்கிற டார்க் சர்க்கிள் போகணும், அப்புறம் இந்த பிளாக் டாட்ஸ் போகணும். எனக்கு ரொம்ப ஸ்கின்னு ஃபேராக இருக்கணும்னால நான் ஆசைப்பட மாட்டேன். கிளியராக ஸ்கின்னாக இருந்தால் நல்லா க்ளோயிங்காக பேக் டாட்ஸ் இல்லாமல் டார்க் சர்க்கிள் இருந்தாலே போதும். பார்க்கும்போது த்ரெட்டிங் எல்லாம் பண்ணல, ரொம்ப நாள் ஆச்சு த்ரெட்டிங் பண்ணணும். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். ஏன்னா அப்போ தான் பார்க்க கொஞ்சம் எனக்கே நல்லாயிருக்கும். த்ரெட்டிங் பண்ணலைன்னா என் ஃபேஸ் பார்க்க எனக்கே பிடிக்காது, அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகி இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். இருந்துட்டு அப்புறமா ஒரு 2 டாப்ஸ் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். இந்த க்ராப் டாப்னால் எனக்கு ரீசெண்டாக எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் ஈஸி டு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ போட்டுக்கலாம்னு சொல்லி 2 க்ராப் டாப் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட லிங்க்கும் கீழே நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது ஸ்கர்ட் கூட இல்லைன்னா நம்ம ஜீன் இது கூட வேணால் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு வந்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சு, பாப்பாலாம் வந்துட்டா. ஸ்நாக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா சாமி காலையில் சீக்கிரமாக பண்ண முடியாதனால ஈவினிங் விளக்கு ஏற்றி சுவாமியும் கும்பிட்டாச்சு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு இது நைட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்தது சப்பாத்தி, ஸோ அதை வச்சே ஃபினிஷ் பண்ணிட்டோம் டின்னர். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.